உன் மனசு எப்போதும் அமைதியா இருக்கு இல்லையா? நிம்மதி இல்லாம சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்குதா? ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங் இவை எல்லாம் உன்னை களைப்பாக்குதா? ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன் கௌதம புத்தா மன அமைதிக்கான 5 எளிய ஆனால் சக்தி வாய்ந்த விதிகளை சொன்னார். இந்த வீடியோவின் முடிவில் உன் மனம் எப்படி கண்ட்ரோல் ஆகணும் என்று நீ புரிந்து கொள்வாய். 1. உன் சிந்தனையை கவனமாக தேர்வு செய். நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய். நம்ம வாழ்க்கையை பாதிக்கிற மிகப்பெரிய விஷயம் நம்ம சிந்தனைதான். நெகட்டிவ் தாட்ஸ் ஈக்குவல் நெகட்டிவ் லைஃப், பாசிட்டிவ் தாட்ஸ் ஈக்குவல் பீஸ்ஃபுல் லைஃப். நீ தினமும் என்ன நினைக்கிறாய்? ஃபியரா, டவுட்டா அல்லது கான்ஃபிடென்ஸா? எக்ஸாம்பிள், ஒரு மனிதன் எப்போதும் நான் முடியாது என்று நினைத்தால் அவன் வாழ்க்கையே அப்படித்தான் மாறும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணாத. ரீப்ளேஸ் வித் பாசிட்டிவ் தாட்ஸ். 2. கடந்த காலத்தை விடு. புத்தா சொல்றார், பாஸ்ட் இஸ் ஆல்ரெடி கான், ஒய் சஃபர் அகென்? நம்மில் பலர் கடந்த தவறுகளை நினைத்து தினமும் மனதை வதைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, கடந்த காலத்தை மாற்ற முடியாது. எக்ஸாம்பிள், ஒரு தவறு நடந்தது, நீ அதை 100 முறை நினைத்தாலும் அது சேஞ்ச் ஆகாது. அக்செப்ட், லேர்ன், மூவ் ஆன். கடந்ததை விடும்போதுதான் மனம் லைட் ஆகும். 3. அதிகமாக சிந்திக்காதே. ஓவர் திங்கிங் ஈக்குவல்ஸ் மன அமைதியின் பெரிய எதிரி. நீ ஒரு விஷயத்தை அதிகமாக அனலைஸ் பண்ணும்போது அது ப்ராப்ளம் இல்லாத இடத்திலும் ப்ராப்ளம் உருவாக்கும். எக்ஸாம்பிள், ஒரு மெசேஜ் லேட்டாக வந்தா நீ 10 ரீசன் இமேஜின் பண்ணுவாய். இல்ல, திங்க் லெஸ், லிவ் மோர். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 4. நல்லவர்களுடன் இரு. உன் சுற்றம் உன் வாழ்க்கையை உருவாக்கும். நெகட்டிவ் பீப்புள் ஈக்குவல் ஸ்ட்ரெஸ், பாசிட்டிவ் பீப்புள் ஈக்குவல் growth பிளஸ் பீஸ். எக்ஸாம்பிள், ஒரு பாசிட்டிவ் ஃப்ரெண்ட் உன்னை மோட்டிவேட் பண்ணுவான், ஆனா நெகட்டிவ் ஃப்ரெண்ட் உன்னை டவுட் பண்ணுவான். உன்னை அப்லிஃப்ட் பண்ணும் மனிதர்களை தேர்வு செய். டாக்ஸிக் பீப்புளை அவாய்ட் பண்ணு. 5. நன்றி உணர்வு வளர்த்துக்கொள். கிராட்டிடியூட் ஈக்குவல்ஸ் இன்ஸ்டன்ட் பீஸ். நீ என்ன இல்லை என்று நினைத்தால் ஸ்ட்ரெஸ் வரும். நீ என்ன இருக்கிறது என்று நினைத்தால் ஹாப்பினஸ் வரும். எக்ஸாம்பிள், உன்னிடம் இருக்கும் ஹெல்த், ஃபேமிலி, ஃபுட் இவை எல்லாம் பெரிய பிளெஸிங்ஸ். தினமும் 3 விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு. லைஃப் ஆட்டோமேட்டிக்கா பீஸ்ஃபுல் ஆகும். மனம் அமைதியாக இருக்க வேண்டுமா? சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணு. கடந்ததை விடு. ஓவர் திங்கிங்கை நிறுத்து. நல்லவர்களுடன் இரு. நன்றி உணர்வு வளர்த்துக்கொள். இந்த 5 விதிகளை நீ வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணினா உன் மனம் மட்டுமில்ல, உன் வாழ்க்கையே மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, காமெண்ட்ல பீஸ் என்று டைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.